ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கார் வந்து டாட்டாவோட நெக்ஸான் இவி வெஹிக்கிள். அதை பற்றி ஓரளவுக்கு பார்க்கலாம். இதுதான் அந்த காரோட ரிமோட்டில் லாக்கு அன்லாக்கு, ட்ரங்க் ஓப்பனு. இது வந்து பார்க் லேம்புக்காக இந்த லைட்டு. ஓகே, இது ரிமோட் கீ தான். கீ தூக்கி வண்டியில் போட்டு ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது. இந்த வண்டியிலையும் ஸ்டியரிங்க்கு பின்னாடி நேராக உட்காந்து பார்த்தா தெரியாது. ஸ்டேரிங்கு பின்னாடி இருக்குது ஸ்டார்ட் பட்டனு. நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆனே செக் ஆல் டயர் ப்ரெஷர்னு சொல்லுது. ஏசி வேணால் இங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தான். இந்த வண்டி என்ன ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டிக் வண்டியில் என்ன இருக்கோ அதே தான் அந்த பேட்டரி வெஹிக்கிள்லையும். வேறு ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கியர் ஷிஃப்டிங் இது தான் உங்களுக்கு. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. நியூட்ரல், ட்ரைவு, ரிவர்ஸு அண்ட் எஸ்ன்னு சர்வீஸ். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நியூட்ரலில் இருக்குது. இப்போ ட்ரைவ் கொடுத்துருக்கேன். 97 கிலோமீட்டர் போகும். 48% சார்ஜ் இருக்குது. இது வந்து எஸ்ன்னா சர்வீஸ் எவ்வளோ நாளில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான எஸ்ஸு. 1000 கிலோமீட்டரில் 999 கிலோமீட்டரில் கொடுக்கணும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் மோடு. மொத்தம் இந்த 3 மோடு தான். ரிவர்ஸ் மோடு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் ஆகிடுது. ரிவர்ஸ் கேமரா. நார்மல் மோடு வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இன்டீரியர் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இந்தியன் வெஹிக்கிள் மாதிரி லெஃப்ட் சைடில் வைப்பருக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இண்டிகேட்டருக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸ்டேரிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்எம்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வால்யூமுக்கு, ஃபோனுக்கெலாம் கொடுத்துருக்காங்க டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஹாரன் வந்து இந்த ஸ்டேரிங்கோடு அப்படியே இந்த விரலில் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்க்கறதுக்கு லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹர்மானோட சப்போர்ட் பண்ண பிளேயர் சப்போர்ட்டுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டச் சப்போர்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் ஆன இது ஏசி. இது ஃபஸ்ட்டு இது வந்து சிஸ்டம், இது வந்து ஏசி எப்படி ஏசி செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து மியூசிக்கு, எஃப்எம்மு, ப்ளூடூத்து, யூஎஸ்பி அது ரிலேட்டடாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஹோம் பட்டனு. அப்புறம் உங்களோட சிஸ்டம் நீங்கள் மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான செட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டேப் டு கனெக்ட், டேப் டு ரெஸ்யூம் மீடியா எல்லாம் புதுசாக சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை வெஹிக்கிள் செட்டப், ஆடியோ செட்டப், ஃபோன் செட்டப்ஸ் எல்லாமே வந்து தீம்ஸ் எல்லாமே இந்த டீட்டெயிலுக்கு எல்லாமே இந்த டேஷ்போர்டுக்கு அப்டேட்டுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸ்டேரிங் பேக் சைடில் அது இப்போ போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனல் தான். இதில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டாடா நெக்ஸானோட இவி கார். இந்த காருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. டிரைவிங் சிஸ்டம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்க்கு பேக் சைடில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து நார்மலாக ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதே நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வண்டி வந்து ஸ்டார்டிங் மோடுக்கு வருது. மோடானே இந்த வண்டி பெருசாக ஒன்றும் கியர் சிஸ்டம்லாம் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு தான் ட்ரைவ் மோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ன்னு ஆக்சுவலாக சர்வீஸ் டியூ என்னென்னு காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரலாக நியூட்ரல், அப்புறம் ரிவர்ஸ். இவ்வளோ தான். இந்த 4 ஆப்ஷன் தான் இந்த வண்டிக்கு. பேட்ரி வண்டிக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல எக்ஸ்ட்ரா. இதில் உங்களுக்கு ஏசி, ஆட்டோ, ஆன் ஆஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கியரில் இருக்கிறனால ரிவர்ஸ் கேமரா காமிக்குது. நியூட்ரல் வச்சுட்டு கேமரா ஆஃப் ஆகிடும். ட்ரைவ் வச்சுருக்கேன் இப்போது. இதில் இந்த ஹர்மான் அப்படின்றது வந்து இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு உண்டான
ஒரு ஆப்ஷன் அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் எப்பயும் போல் இது ஹாரன் இங்கே கொடுத்துருக்காங்க கார்னரில். ப்ளஸ் இது வால்யூம், இந்த இதுக்கு கால்ஸுக்கு ரேடியோவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டி போல் இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு இந்தியன் வெஹிக்கிளுக்கு எப்படி லெஃப்ட் சைடு வந்து வைப்பர் ப்ளஸ் ரைட் சைடு வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டி போல் தான் இருக்குது, இது சேமாக தான் இருக்குது. இது ஃபுல்லி வந்து உங்களுக்கு 4 விண்டோவுக்கும் ரைட் சைடில் உங்களுக்கு டோர்லேயே கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோவுக்கு உண்டான ஆப்ஷனு. இது வந்து சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டோர் ஓரத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம், இது ஏசி கண்ட்ரோல். அதுக்கப்புறம் இது வந்து மியூசிக் ஏதாவது இருந்ததுன்னா ஏஎம், யூஎஸ்பி, பிடி, ஐபாட்லாம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹோமில் என்னென்ன மெனு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேர், ஆப்பிள் கார் ப்ளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து எஃப்எம் உண்டானது. இது வந்து சவுண்ட் செட்டிங்ஸ், இது வந்து சவுண்ட் செட்டிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள், ஃபோன் செட்டப், இதுக்கு உண்டான டோட்டல் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 100% சார்ஜ் இருக்குது. ஆனால் அதோட ரேஞ்ச் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 168 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 100% சார்ஜ் இருக்குது. இதோட ரேஞ்ச் அவ்வளோதான் காமிக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். 100 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து 80 தாண்டிங்கன்னா அந்த 168 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அதே கம்மியாகிடும். இன்னும் டவுன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாகிடுது, சீக்கிரமாக குறைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்க. ஹேண்ட் பிரேக் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இதெல்லாம் கிடையாது, நார்மல் மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் தாராளமாகவே இருக்குது, பூட் ஸ்பேஸ் எல்லாம். இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எல்லா வண்டியும் மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து இந்த பெட்ரோல் கேப்புக்கு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் கேப்னால் இந்த சார்ஜிங் இதுக்காக. அப்புறம் சீட் பேக் சைடு தள்ளுறதுக்கு தான் இருக்குது. எல்லா வண்டியும் போலே உங்களுக்கு கால் கீழே இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இது ஒரு லெவலுக்கு மேலே பேக் சைடே போக மாட்டேங்குது, அவ்வளோதான். இதுதான் டாடா நெக்ஸான் EV.